ஜப்பானியர்கள் சாப்பிடுவதை நான் பார்த்துருக்கேன். ஜப்பானியர்களை பல விதத்தில் நம்ம எல்லாரும் புகழ்ந்துக்கிட்டே இருப்போம். அவங்கள பார்த்து கற்றுக்கணும்னு. அவங்கள பார்த்து முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரும் பாடம் இருக்கிறது. என்ன பாடம்னாக்க, அவங்க சாப்பிட்ற விதத்தை நீங்கள் அதை பற்றி படித்து பாருங்கள், கூகுள் பண்ணுங்கள். நீங்கள் முதல் விஷயம் என்ன தெரியுமா? நடந்துக்கிட்டே சாப்பிடவே மாட்டாங்க ஜப்பானில் ஒருத்தர் கூட. நீங்கள் ஜப்பானுக்கு போனால் பாருங்கள், இல்லை நீங்கள் படத்தை பாருங்கள். தண்ணி குடிப்பாங்க, வேறு ஏதாவது குடிப்பாங்களே தவிர, இப்போ நாம் தெருவில் போகும்போதே தின்னுட்டே போகுது பலது. அதுக்கேற்ற மாதிரி தெருவில் விற்றுக்கிட்டே தானே இருக்காங்க. இப்போ நான் சென்னையில் சாலி கிராமம்னு ஒரு பகுதியில் இருக்கேங்க. அதை ஏன் சொல்கிறேன்னா, அங்கே வந்துடாதீங்க, அதுக்காக சொல்கிறேன். அங்கே நடந்து அவர் வீடு செல்ல பல நாட்கள் ஆகும் மாதிரி ரொம்ப டைம் ஆகும். அங்கே இந்த மெட்ரோ போட்டுட்டு ரொம்ப நாள் அப்படியே இருக்குது, ஒரு இன்ச்சு நகரில். ஆனால் மனுஷன் போக முடியாது, டூ வீலர் போக முடியாது, காரு போக முடியாது, பஸ்ஸு நின்று போகும். இத்தனையும் அங்கேயே நின்னாலும் அங்கே நிற்காம நடக்கிற ஒரே விஷயம் சாப்பாட்டு வியாபாரம். 1 கிலோமீட்டரில் நாம் தான் நின்று தானே போகிறோம். நான் ஒரு நாள் எண்ணினேன், 1.5 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 17 பிரியாணி கடை இருக்குங்க. அதில் மற்ற நாட்டினுடைய உணவுகள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எதை கொண்டு வந்தாலும் நம்ம ஊர் சுவையை உள்ளே சேர்த்துருவோம். இந்த சைனாக்காரன் நம்ம ஊரில் நூடுல்ஸ் சாப்பிட்டா கிட்டத்தட்ட இறந்துருவோம். இதுக்கு பேரடா நூடுல்ஸ், அவனால் நம்ப முடியாது, அது பேர் நூடுல்ஸ். ஆனால் நாம் என்ன செய்வோம், நாம் போடுற கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு, அதில் கொஞ்சம் மிளகாவை அரைச்சி போட்டு, நாம் சேர்க்குற உப்பு, எப்பவுமே உப்பு நம்மளுடைய உணவில் ரொம்ப அதிகம். உப்பை அள்ளி கொட்டி, அது மேலே முடிஞ்சால் கொஞ்சம் காரக்குழம்பையும் விட்டு, அதுக்கு பேர் மட்டும் நூடுல்ஸ். ஆனால் இப்படி விதவிதமாக நான் பார்க்க அத்தனை பேரும், நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான். நாங்கள் எல்லாம் அந்த முதுகில் பின்னாடி ஒன்றத்தை மாட்டிக்கிட்டு, அங்கே ஒரு பைக்கை நிறுத்தி வச்சுட்டு, அந்த ஹெல்மெட்டை அந்த பைக்லேயே பெட்ரோல் டேங்க் மேலே வச்சுக்கிட்டு தெருவுலேயே தான் சாப்பிட்றாங்க. நீங்கள் இதே மாதிரி ஜப்பானில் ஒரு ஆளை கூட நீங்கள் பார்க்க முடியாது. தண்ணீர் குடிப்பாங்களே தவிர தெருவிலே அவர்கள் நின்று சாப்பிடுவதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் என்றால், உணவுக்கான மரியாதை அது இல்லை என்பது அவர்களினுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதி. இப்போ வேறு வழி இல்லாதவங்க நம்ம ஊரில் என்ன செய்வாங்க, ஆஃபீஸ்லேருந்து வராங்க, வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, வழியில் தாங்க சாப்பிட்ணும். ஆனால் அந்த உணவுக்கான மரியாதை அது அல்ல. ஜப்பானியர்கள் ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க,